பாஜக தமிழ்நாட்டில் வளரணும். 2029 பாஜகவுக்கான எலெக்ஷன். அப்போ அண்ணாமலையினுடைய பங்கு என்ன? பாஜகவினுடைய வாக்குகளை வாங்குறதுக்கு அண்ணாமலை செய்ய வேண்டிய வேலை என்ன? அவருக்கு கொடுக்க வேண்டிய இடம் என்ன? இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கட்சியை வளர்த்தெடுக்கணும், பெரிய அளவுல கொண்டு வரணும். 29 தேர்தலில் வந்து குறைந்தபட்சம் ஒரு 20 இடங்கள் அப்படின்ற டார்கெட்டை வச்சு வேலை செய்யணும் பாஜகவிற்கு. சரி, இது அவருக்கான முக்கியமான ஒரு பொறுப்பா நான் பாக்குறேன். பதவி இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தலைவர் யாரா ஒன்னா இருந்துட்டு போட்டோம், ஆனா இவர் சொல்றதுதான் ஃபைனல், இவர் எடுக்கிறது தான் டிசிஷன். இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லாட்டி கிளம்பி போயின்னே இருங்க. இது நயனா நாகேந்திரன் டம்மி பண்ற மாதிரி இருக்குல்ல சார்? தலைவர் அவர் தான், ஆனா முடிவு அண்ணாமலை எடுப்பார் அப்படின்னா, இப்ப அண்ணாமலை தலைவராக இருந்து மற்றொரு நியமித்து அண்ணாமலை ஒத்துக்குவாரா அப்படின்ற கேள்வி வரும்ல. இங்க ஏற்கனவே நயினாரை தலைவரா வச்சுக்கின்னு அவரை யாரும் பிரச்சாரத்துக்கு கூப்பிடாம அண்ணாமலை அவர்களை கூப்பிடும் போது அப்ப எப்படி ஃபீல் பண்ணாரோ அதே மாதிரி இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டோம். தேசிய தலைவரா நிதின் நபீன் அவர்கள் இருக்காரு. ஆனா வெஸ்ட் பெங்கால் தேர்தல் நடக்கும் போது அங்க வந்து கூட்டணி வச்சுக்கலாமா வேணாமா, யாரை நிறுத்துவது, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பண்றது, யார் யாருக்கு சீட்டு கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் தேசிய தலைமையை யாரும் கேட்கல. ஆனா ஜெயிச்சு வந்த பிறகு சால்வை யாருக்கு போட்டாங்க தெரியுமா? நிதின் நபீனுக்கு தான் போட்டாங்க. அது தெரியுமா? அமித்ஷாவுக்கு போடல. அதை நீங்க கவனிக்கணும். நீங்க தலைவர், கரெக்ட். காங்கிரஸ்ல தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள். ஆனா கூட்டணியில குழப்பம்னா அவங்கள போய் பார்க்க மாட்டாங்க இருக்குல்ல. அவர் ஏதாவது ஃபீல் பண்ணாரா? என்னங்க எங்களை வந்து இது மாதிரி போஸ்ட்ல உட்கார வச்சுட்டு குழப்பம்னா அவரே சொன்னாரு, நாம யாரை கேட்டு முடிவுக்கு இருந்தது அவரே சொன்னாரு. அவ்வளவுதான். தேசிய கட்சிகள்ல இப்படித்தான் தலைமை பதவி அப்படின்றது.